உயிரை கண்டாதான் பிரம்மத்தை நேரடியாக தரிசிக்க முடியும். அதனால உயிருணர்வு, ஆன்ம தரிசனம் முதல்ல வேண்டும். ஆன்ம தரிசனத்தை மக்களுக்கு காட்டிவிட்டால் இறையருள், உண்மையான இறையருள் கிட்டிவிடும். இறைவன் யார் என்று தெரிந்து கொள்வார்கள். இடைத்தரகர்களாக பக்தி மார்க்கத்தில் தலைமை ஏற்று இருந்தவர்கள் அவர்களுடைய வாழ்வுக்காக மக்களை பக்தி மார்க்கத்தை விட்டு வர முடியாது, அதுவே போதும், அங்கேதான் இருக்க வேண்டும், அங்கேயே முத்தி கிடைக்கும் என்று இது ஒரு மாற்று கருத்து, ஏமாற்று கருத்தை பரவி விட்டார்கள். பாமரர்களிடையே உண்மை கருத்து நிலவுவதற்கு, பரவுவதற்கு நீண்ட காலமாகும். ஏமாற்று கருத்து இருக்கிறத சீக்கிரம் பரவிவிடும். இந்த ஏமாற்று என்ற வார்த்தையே ஒரு ஏமாற்று தான். அது ஏமம் என்பது பொன்னு, மாற்று என்பது பொன்னை போல காட்டி அதை மாற்றி விடுவது. இந்த பித்தளைக்கு சில ரசாயனங்களை சேர்த்து செம்புக்கு அதில் உள்ள துரு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சில முறைகள் உண்டு. அந்த முறைகள் மூலமாக எடுத்தால் பொன்னை போலவே இருக்கும் அந்த செப்பு. அதில் 3 பங்கு எடுத்துக்கொண்டு உண்மையான பொன்னை ஒரு பங்கு வைத்து கூட்டி உருக்கி எடுத்தா யாராலும் காண முடியாது அது பொன்னா அல்லது பித்தளையா என்று. அந்த அளவில் அதை ஒரு குண்டுமணி அளவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எடுத்து போய் விற்று அவர்கள் பிழைக்கலாம் என்ற முறையில் ஒரு காலம் இருந்தபோது அதை பொன் செய் வித்தையாக இருந்தார்கள். பொன் செய்வதல்ல, ஏமம் மாற்று, பொன்னென்று சொல்லி அதை மாற்றி விடுவது, ஏமாற்றி விடுவது. அதில் தான் அந்த ஏமாற்று என்ற வார்த்தையே வந்து. இதே போன்று வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சதித்திட்டங்கள் எல்லாம் ஏமாற்று ஏமாற்று என்று சொல்லும். இந்த அளவில் வேதத்தை படித்து அதை விவரிக்க வல்ல வார்த்தைகள் மூலமாகவே விவரிக்க வல்ல அதற்கு என ஒரு தனியாக இருந்த கூட்டம், அவர்களும் உயிரை உணர முனையவில்லை. உயிரை உணர்ந்த பெரியார்கள் காட்டிய வழிகளை இவர்கள் எட்ட முடியாத, அண்ட முடியாத வேறு வேறு ஏதேதோ சொல்லி நிறுத்திவிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் சித்தர்கள் சொல்லிய, சித்தம் என்றால் உயிர், சிவம் என்றால் பிரம்மம், சிவம் சித்தம், அதன் பிறகுதான் மனம். இந்த மனநிலையிலேயே மக்களை அழைத்து வைத்தாதான் தங்களுக்கு ஒரு மதிப்பு, பக்தி மார்க்கம் செழிக்கும் என்ற முறையில் மனிதன் அதைவிட தாண்டி சித்தர்கள் காட்டிய உயிர் உணர்வுக்கு வர தடுத்து விட்டார்கள். எவ்வளவோ எளியதாக இருந்த போதும் கூட தடுத்து விட்டார்கள்.